நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் தொடங்கி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்க பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக அவர் வழக்கம் போல் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்தார். அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதே யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார். சார் அப்படி ஜன்னல் பக்கம் எடுங்க, கிளியரா அழகா எடுக்கலாம். போங்க, உள்ள வரக்கூடாது சார். அப்படி புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வில்லியனூர் மணவெளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர். அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும், காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும், நான் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் கூறினார். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இந்த தேர்தல். இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் விழிப்புணர்வோடும் சுய சிந்தனையோடும் தன்னுடைய வாக்குகளை காலை 7 மணியில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் மிக விறுவிறுப்பாக தங்களுடைய வாக்கை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக புதுவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனக்கு மக்களுடைய ஆதரவு மிக அதிகமாக நிச்சயமாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக தாமரை சின்னத்திலே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வாக்குச்சாவடியிலே நின்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்காக புதுவை மாநில மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி நாடு முழுவதும் முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களுக்கு 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். சபாநாயகர் செல்வம் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு அருகே உள்ள ஆச்சாரியா பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு தனது குடும்பத்துடன் சென்று தனது வாக்கை செலுத்தினார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறுவார் என அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் வாக்களித்த பின் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். குறிப்பாக ஊசுடு தொகுதியில் பொதுமக்கள் அனைவரும் பாஜகவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கி அனைவரும் வாக்குகளை செலுத்தினர் என தெரிவித்த அவர், தொகுதி முழுவதும் பார்வையிட்ட அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தியதாகவும், இதனால் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். மேலும் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம், கூடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பொதுமக்கள் வரிசையாக நின்று வாக்களிப்பதை பார்வையிட்டனர். தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன்,
தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று புதுச்சேரியில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களின் ஆதரவோடும் புதுச்சேரி மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் நமச்சிவாயத்தின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. புதுச்சேரி உசுறு தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே 3 தேர்தலிலும் மக்கள் அமோக ஆதரவை தந்துள்ளார்கள். இந்த தேர்தலில் அதைவிட மிக சிறப்பாக அனைத்து ஓட்டுகளும், அதாவது 34,000 ஓட்டுகளும் 34,000 ஓட்டுகளும் தாமரை சின்னத்திற்கே இடுவதாக அனைத்து இடங்களிலும் இருந்து தகவல் வந்திருக்கின்றன. எனவே புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரியில் உசுறு தொகுதிகளில் சிறப்பான அளவில் புதுச்சேரி மாநிலத்திலேயே உசுறு தொகுதி சிறப்பான அளவில் தாமரை சின்னத்தில் அமோக வாக்குகளோடு வெற்றி பெறும். நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திண்டிவனம் மரகதாம்பிகை பள்ளியில் தனது வாக்குப்பதிவை செலுத்தினார். மேலும் அவர் கூறுகையில், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்றும், பிரதமர் மோடி 3வது முறையாக மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்றும் அரக்கோணம் தொகுதியில் பணம் கட்டுக்கட்டாக பிடித்துள்ளனர். மேலும் தமிழகத்தில் ஆளும் கட்சி தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளை வைத்து தொடர்ந்து கொடுத்து வருகின்றனர் என்றும் கூறினார். அதற்கு காரணம், தேர்தல் அதிகாரிகள் 99% தமிழக அரசு அதிகாரிகளாக உள்ளனர். அதனால் நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றனர் என்றும், தமிழகத்தில் அமைதி புரட்சி நடைபெறுகிறது. தமிழக மக்களிடம் யாருக்கு ஓட்டளிப்பீர்கள் என்று கேட்டால் அமைதியாக சிரித்துக் கொண்டே இருக்கின்றனர். தமிழகத்தில் 2 கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என முடிவு செய்துவிட்டனர் என கூறினார். தமிழகம் மற்றும் புதுவையில் எங்களுக்கு சாதகமான ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் புதுவையில் 40 தொகுதியிலும் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு ஆழமான ஒரு ஏக்கம் இருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார். திண்டிவனம் மரகதாம்பிகை பள்ளியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் தனது ஜனநாயக கடமையான வாக்குப்பதிவை செலுத்தினார். இந்தியாவுக்கு மேலும் பல முன்னேற்றங்களை பிரதமர் மோடி கொண்டு வருவார் என்று நம்பிக்கையோடு தமிழக மக்கள் தங்கள் வாக்குப்பதிவை செலுத்தி வருகின்றனர் என்றும், தமிழக மக்களுக்கு பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் கூறினார். தமிழகத்தில் வாக்காளருக்கு பணம் கொடுப்பது பற்றி கேட்டதற்கு கடவுளுக்கே தெரியும் என்றும், காசேதான் கடவுளப்பா என்ற பாடலையும் பாடி காட்டினார். தமிழகத்தில் அமைதியாக தேர்தல் நடைபெறுகிறது என கூறினார். இன்று தேர்தல் மும்முரமாக என்று சொல்லுவதை விட ஒரு மௌன புரட்சி புதுச்சேரி மாநிலம், தமிழ்நாடு இரண்டும் 40 தொகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் தர்மபுரி பாராளுமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி திண்டிவனம் ஸ்ரீ மரகதாம்பிகை உயர்நிலைப் பள்ளியில் ஜனநாயக கடமை ஆற்ற தனது வாக்குப்பதிவை செலுத்தினார். மேலும் அவருடைய உடன்பிறந்த சகோதரர் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெறுவாரா என கேட்டதற்கு, அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் எனக்கு உடன்பிறவா சகோதரர்கள் என கூறினார். தர்மபுரியில் எங்கள் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று கூறினார். மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு ஏப்ரல் 19, 2024 தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே மூச்சில் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுடணும். எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது. நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது. அதனால் இங்கே போட்டிருக்கேன். இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டியிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும். இப்போ கிளம்பிட்டு முதல்ல ஓட்டு போட்டு முடிச்சதுனால தருமபுரிக்கு கிளம்பிட்டுருக்கிறேன். நீங்கள் சார்ந்திருக்கும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி முத்தியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். இதேபோல்
புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கியது. காலை முதலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இந்நிலையில் முத்தியால்பேட்டை திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது குடும்பத்தோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். இதில் முதன்முறையாக வாக்களித்த அவரது மகள் நல்ல பிரதமரையும் புதுச்சேரிக்கு நல்லது செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுப்பதற்காக இம்முறை முதலாக வாக்களித்து உள்ளேன். இது தமக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். உங்கள் பேர் என்னம்மா? நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கிய நிலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் வந்தார். இவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் வாக்களிக்க வரும்பொழுது காங்கிரஸ் துண்டுடன் வாக்குச்சாவடி மையத்திற்குள் நுழைந்த போது அங்கிருந்த பாஜக முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள் காங்கிரஸ் துண்டை போட்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் கழுத்தில் இருந்த துண்டை எடுக்க மறுத்ததால் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவருக்கொருவர் சராமரியாக தாக்கிக் கொண்டனர். மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றும் தொடர்ந்து இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். இதனை அடுத்து வாக்குப்பதிவு மையத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி துண்டு போட்டதுக்காக என் மீது புகார் செலுத்தினார்கள். இந்த துண்டு காங்கிரஸ் துண்டே அல்ல. இதில் எந்த இடத்துலையும் காங்கிரஸ் என்ற லோகோவும் இல்லை, கை சின்னமும் இல்லை. ஆனால் வேணும்ட்டு எலெக்ஷனில் பாஜகவினர் தோல்விக்காக பயந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தேர்தலில் ஏதாச்சும் பண்ணி நிறுத்த பார்க்குறாங்க. அதுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். நாங்கள் பிரச்சனை இன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டோம். இந்தியாவின் 18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இதில் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை செய்தனர். மேலும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பட்டியலின்படி இந்தியாவில் சுமார் 1,88,00,000 இளைஞர்கள் முதல் முறையாக வாக்காளர்களாக உள்ளனர் மற்றும் புதுச்சேரியில் 26,959 பேர் முதல் முறை வாக்காளர்களாக உள்ளனர். இந்த நிலையில் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்த இளைஞர்கள் பலர் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். அவர்கள் கூறுகையில் முதல் முறையாக வாக்களிப்பது சற்று பதட்டமாகவும் குழப்பமாகவும் இருந்த போதிலும் தங்களது பெற்றோர்கள் அளித்த வழிகாட்டுதல், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்பட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினால் வாக்களிப்பதன் அவசியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் என்றும், மேலும் தாங்கள் சரியான வாக்காளரை தேர்ந்தெடுத்து வாக்களித்து உள்ளோம். இதுபோன்று ஒவ்வொரு முறையும் தவறாமல் வாக்களிப்போம் என அவர்கள் கூறினர். பேர் சரண்ராஜ், நெல்லித்தோப்பு தொகுதி, எம்பிபிஎஸ் படிக்கிறேன் பிம்ஸில். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கேன். கரெக்டான ஐடியாலஜியோட வந்து ஓட்டு போடுது. கரெக்டான ஓட்டில் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். குட் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் ஓட்டு போடுறது. என் பேர் ஸ்ரீநாத். நான் இப்போ ஓட் போட ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் இங்கே நல்லான மேஸ்திரி தான், நெல்லித்தோப்பு தொகுதி. இந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போ என் பேர் சரண், பிகாம் படிக்கிறேன். வயசு 18, நெல்லித்தோப்பு தொகுதி. ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து ஓட்டு போட போகிறேன் எம்பி எலெக்ஷனுக்கு. இது வந்து வீட்டில் வந்து கைட்லைன்ஸ்லாம் பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் பயம் அவ்வளோவும் இல்லை. உள்ளே அதேமாரி ஈஸியாக தான் இருந்தது. போயிட்டு பண்ணுறதுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கரெக்டான நாளைக்கு தான் ஓட்டு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.
எப்படி இருக்கு, புரியுதா இல்லை கஷ்டமாக இருக்கா? சரி, ஏதாவது உங்கள் காலேஜில் டெமோ மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? காலேஜில் இல்லை, நான் 12th படிக்கும்போது ஸ்கூலில் பண்ணாங்க. அது சொல்லுங்கள், அது சொல்லுங்கள். 12th படிக்கிறப்ப அந்த மாதிரின்னு சொல்லுங்கள். 12th படிக்கிறப்ப பாக்ஸில் வந்து என்னென்னு சொல்லிட்டு சும்மா எலமெண்ட்ஸ் வச்சு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எதில் போடுறீங்களோ போடுங்க, ஆனால் நோட்டாக்கு மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போட்டீங்களா? அதில் வந்து நானும் போட்டேன். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் 10,20,914 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 4,79,329 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,41,437 பேரும், 148 மூன்றாம் பாலினத்தினர் உள்ளனர். முதன்முறையாக 2,843 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 967 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் மட்டும் 739 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அவரது மனைவியுடன் சென்று வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். அதே மையத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் வேலை செய்யாத நிலையில் அதனை மாற்றம் செய்து வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி நாடு முழுவதும் முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களிக்க தொடங்கினர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று வாக்குப்பதிவு முறையாக நடக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு வெயிலின் தாக்கத்தால் வாக்காளர்கள் சிரமம் இல்லாமல் வாக்களிக்க குடிநீர் வசதி சரியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்பதையும் கண்டறிந்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களிக்க தொடங்கினர். பாமக மாநில அமைப்பாளர் கணபதி இடையார்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு தனது குடும்பத்துடன் சென்று தனது வாக்கை செலுத்தினார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு துவங்கியது முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு பள்ளியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிழக்கு மாநில இணை செயலாளர் காமாட்சி தனது வாக்கினை பதிவு செய்தார். இதில் லாஸ்பேட்டை பொதுக்குழு உறுப்பினர் பூங்குழலி, மாநில மகளிரணி சோஃபியா மற்றும் மகளிர்களுடன் ஜனநாயக முறையில் வாக்களித்தனர். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி துவங்கி பல்வேறு கட்டமாக நடைபெற உள்ளது. இதற்காக தேர்தல் துறை சார்பில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கியது. காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். அதன்படி VOC அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதியோர்களுக்கு என்று தனி வரிசை ஒதுக்கப்பட்டு அவர்கள் சக்கர நாற்காலியில் சென்று வாக்களித்தனர்.
திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து கோயில் உட்பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இரவு மாட வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூஜை சுமங்கலி, கோ பூஜை, தன பூஜை, யாகசாலை நிர்மாணம் ஆகியவை நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர்கள் சகுந்தலா அம்மாள், மணிகண்டன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்.